நவம்பர் 3 இன்னைக்கு தான் வளகாப்பு. வீட்லேருந்து ஒரு 8:00 பக்கமாக வந்துட்டாங்க. 9:00 உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. பட் நான் ரெடி ஆகவே இல்லை. எல்லாம் பயங்கர திட்டு. எல்லா ரிலேட்டிவும் நீ மட்டும் தான் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணாங்க. நான் அவங்க ஃப்ளோக்கே விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எந்த சஜஷனும் இல்லை. ஸோ எப்படியும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சௌரியெல்லாம் வச்சு நல்லா பெரிய முடியாக நீளமாக வச்சுட்டாங்க. அது வேறு கொஞ்சம் கோணையாக இருந்தது. பரவாயில்ல, நல்லா நம்ம ரிலேட்டிவ்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே எல்லாமே ஒரு சிலர் தான் இருந்தாங்க. இல்லை மேலெல்லாம் பந்தலெல்லாம் ரெடி பண்ணி அங்கே உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. அம்மா வீட்டிலேருந்து வந்த உடனே பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ பிளேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் ஒரு 7 பிளேட் இல்லை ஒரு 9 பிளேட் வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணி முடிக்கும் போது 15 பிளேட் இருந்தது. நம்மளதில் வளகாப்புக்கு முகூர்த்தப்போ கட்டின சாரீ தான் கட்டுவோம். பட் ஆனால் அந்த சாரீ எனக்கு இப்போ பத்தல அப்படிங்கிறதுனால எந்த சாரீ செட் ஆகுதோ அது கட்டிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. மாலை போடுறதும் அப்படி தான். மாலை போடணுங்கிறது கண்டிப்பாக போடணுங்கிறது இல்லை. பட் எங்களுக்கு போடணும்னு ஆசை. மேரேஜ் டைம்லலாம் எனக்கு அந்த பட்டு சாரீ பட்டு வேஷ்டிலாம் கட்டி உட்கார வைக்கணுங்கிறது ஆசை இருந்துச்சு. பட் அப்போ பண்ண முடியலங்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.